ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே ஆளுங்களை உதவே ஆச்சரியமே அவர் செய்யலே ஆழங்களில் உதவே ஆச்சரியமே கத்தளி மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே வெள்ளத்தில் நாம் சேர்ந்தவர் பலமே பகைஞனை நோக்கி அழிந்ததுவே நாம் சேர்ந்தவர் பகைஞனை அழிக்கி அழித்ததுவே நீதியின் பலனை சுத்த பல்வனத்தை நீதியின் பலனை பரிசுத்த பல்வனத்தை கத்தளை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே ஒரு நடனத்தோடே பாடுவே தீர்க்கதரிசி நிலையம் போல ஒரு நடனத்தோடே பாடுவே போல வெள்ளத்தினால் நடத்தினவரை என்று நாம் பாடுவே வெள்ளத்தினால் நடத்தினவரை நான் பாடுவே சிறந்த கத்தளை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி சற்றே மகிமைப்படுத்துவோம். 533ஆம் பாடல். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏன்? இயேசு நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பராக நாம் வைத்துக்கொள்ளும் போது வாழ்க்கையில் குறைகள் இருக்கார், நிறைவுகள் தான் இருக்கிறார். அது மேய்ப்பராக நாம் எப்போதும் வைத்து நாம் அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் இயேசு, நமக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிற மேய்ப்பன் இயேசு ஆகிய மேய்ப்பனை நம் கரகத்தில் உத்தமர் பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்றும் என்பம் அவர் என்றும் என்பம் அவர் என்றும் இன்பம் அல்லவா
இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் அல்லவா போகிருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் அது ஏது என்னோட நடந்திடும் போதில அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையில என்னோட நடந்திடும் போதில அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையில எங்கும் ஓடி ஆகா எங்கும் ஓடி ஆகா எங்கெங்கும் ஓடி அல்லவா எங்கும் ஓடி ஆகா எங்கும் ஓடி ஆகா எங்கெங்கும் ஓடி அல்லவா பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர் நிரப்பியதா என்னை அவர் அம்மா நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஆமென் நாம் எல்லாரும் கர்த்தரை சற்று நேரமாக ஆராதனை செய்வோம் எல்லாரும் முழங்கள் படித்து அவரை ஆராதனை செய்வோம் ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நீ நல்லவர் 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 நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் இவனுள்ள இயேசுவே துதிக்கிறோம் இவனுள்ள தேவனே துதிக்கிறோம் இவனுள்ள ஆவியானவரே துதிக்கிறோம் ஓ ஜீவனும் பலனும் மகிமையும் வல்லமை நிறைந்தவரே துதிக்கிறோம் ஓ சர்வ பலமுள்ள தெய்வமே துதிக்கிறோம் சகலத்தையும் படைத்த தெய்வமே துதிக்கிறோம் ஆனாதி வானங்களுக்கு மேலாய் வைத்திருக்கிற இந்த தேவாதி தேவனே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஏக சக்கராதிபதியே துதிக்கிறோம் ஓ praise the Lord 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 hallelujah ஆமென் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம் ஹalleluya கடந்த நாட்களிலே நம்மை கண்மணி போல நமக்கு எல்லா நன்மைகளையும் அனுப்பி தந்தார் நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை நடத்தி வந்தார்
விடாமல் நடத்தினார். இந்த ஒரு கஷ்ட காலங்களில் நம்ம இருக்கிறோம். எல்லா கஷ்டங்களுக்கும் தீமைகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காக்கிறான். இரவு பகலும் தூங்காமல் காக்கிற நம்முடைய தேவனை கர்த்தரோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே துதிக்கிறோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே துதிக்கிறோம். கடந்த நாட்களை கண்மணி போல் கருத்துடன் நம்மை காப்பாரே. கடந்த கண்மணி போல் கருத்துடன் நம்மை காப்பாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் பேரால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சார்ந்திடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சார்ந்திடுவோம். யாத்திரையில் நம்மோடி துபார் என்ற போதையிலோ நம் வருகையிலோ புகழிடமான சோற்றிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சார்ந்திடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சார்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா ஜீவனதியே என்னை பொங்கி பாடுவோம். தண்ணீரே தேவாதியே ஜீவனதியே பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சொந்தக்காவே, ஆசீர்வாதியோ என்னை சொந்தக்காவே. ஆவியின் வலு என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் நீரப்போ, ஆவியின் வரங்களினால் நீரப்போ, ஆவியின் வரங்களினால். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள்
வேண்டும், நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும், உங்கள் நாமி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும், நாளும் உங்கள் நாமம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ரட்சித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தெரிந்து கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை கனப்படுத்துகிறே உம்மை ஆராதிக்கிறோம், உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல திருச்சபைக்காக உம்மை ஆராதிக்கிறோம், நல்ல ஊழியருக்காக உம்மை ஆராதிக்கிறோம், நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. குடும்பமாய் எங்களை காத்து நடத்துவதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஓ அல்லேலூயா. எல்லாம் தெரியுமே உங்களுக்கு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சங்கீதம் 91 சங்கீதம் 91 நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சொற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பை அவனத்தில் காண்பிப்பேன். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு நல்ல அருமையான சங்கீதம். இதை நேரத்தில் அடிக்கடி எடுத்து படிப்பார். என்னுடைய தாயாரும் நாளைக்கு 3 முறை இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார். எங்கே போனாலும் வந்தாலும் இதையே சொல்லுவார். அப்படி நம்மை பாதுகாக்கிற நல்ல சங்கீதம். உன்னதமானுடைய மரபில் நாம் இருந்தால்
அவருடைய நிழலில் தங்கி இருந்தால் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தருகிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறோம். அவருடைய நிழலிலே இருக்கிறோம். தேவனுடைய நிழலிலே இருக்கிறோம். நிழல் என்பது நம்மோடு கூட வருகிறதாய், நிழல் நம்மோடு கூட என்ன செய்யுமா? இதுபோல ஆண்டவருடைய நிழல் நம்மோடு கூட எப்போதும் வருது. நாம் இருக்கிற இடத்துல தான் நிழல் இருக்கும். அதுபோல அந்த நிழல் நம்மை தொடர்ந்து வருவது போல ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வருகிறார், நிழலாய் வருகிறார். அல்லேலூயா, நல்ல சொல்வோம். ஆண்டவர் நல்ல நிழலாய் இருப்பதனாலே அவர் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை பாதுகாப்பார். முதலாவது ஆண்டவருடைய நிழலில் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது அவருடைய வேதனுடைய அன்னைக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆண்டவர் வந்து ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். கொள்ளை நோய்கள் இன்றைக்கு அதிகமாக தேசத்திலே காணப்படுகிறதே நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்களை கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை அணுகாமல் காத்து நடத்துவோம், தப்புவிப்போம். நோய்கள் நம்மை அணுகாதபடி தப்புவித்து காத்து நடத்துவோம். ஆகவே அவருடைய நிலையிலே நாம் எப்போதும் இருக்க வேண்டும். இருந்தால் நமக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறோம். இந்த கொரோனா நோய்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாய் அகற்றி தருவோம். நாட்களுக்கு அது இருக்கா? சீக்கிரமாய் மாற்றி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை காத்துக்கொள்வார். 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உன் வழிகளில் அவனை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அடையிடுவோம். அவர் நம்முடைய நிலைமை, அவருடைய அந்த நிலையிலே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறார். தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறார். நமக்குரிய தூதர்கள் எப்போதும் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அவர் நமக்கு தூதர்கள் உதவி செய்ய இருக்கிறார். அவர் நமக்கு எப்போதும் ஆண்டவர் உதவி செய்ய அனுப்புவோம். அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளா இருக்கிறார்கள் சொல்லி இப்ரேயர் 1 கடைசியில வாசி. ஆகவே தூதர்கள் நமக்கு உதவி செய்வார். மூணாவதாக நாம் வாஞ்சையாக என்ன செய்யணும்? காணப்படும். வாஞ்சையாக இருந்தால் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவனே அவனை வாஞ்சையார் அந்த இருக்கணும். இவருடைய பிள்ளைகள் அவருடைய நிலையிலே தங்கி இருந்து வாஞ்சையாய் ஆண்டவரை அதிகமாய் விரும்ப, ஆண்டவரை தேட, ஆண்டவரை நோக்கி பார்க்க, அவரிடத்திலே அன்பாய் காணப்படணும். அவருடைய சுத்தம் செய்கிறவர்களாக இருக்கணும். கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது வார்த்தையாக நாம் இருந்தால் நமக்கு விடுதலை உண்டு. எல்லா பாடுகள், கஷ்டம், துன்பம், போராட்டம். அதனால நாம் கடைசியாக நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த நிலத்தை அறிந்திருக்கும். ஆண்டவர் அறிந்திருந்தால் தான் நாம் உயர்ந்து செல்ல முடியும். ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்கு அதிகமாய் வேணும். இருக்கிற ஆலயத்துக்கு வரணும், வந்து அவருடைய என்ன செய்யணும்? நாமத்தை குறித்த செய்திகளை கேட்கணும். ஆமா, அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கணும். இவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவு நம்ம உயர்த்தப்படுவோம். ஆகவே அவருடைய நாமத்தை நம்ம அறியாத பிரதிநிதிகளை போல என்னதானோ இருக்கக்கூடாது. அறிந்திருக்கும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். அப்பொழுது நாம் உயர்ந்த நிலைமையில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். 5ஆவதாக
அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அவனுக்கு நானே அவனோடு அவனை தப்புவித்து அந்த நோக்கி கூப்பிடும் போதே அந்த என்ன செய்கிறார், அவர்களுக்கெல்லாம் தீமை மேல்வத்தி காத்து 16ஆம் வசனத்தில் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பாகிய பரலோகத்தையும் அவனுக்கு காட்டுவேன் என்று சொல்லு. இப்படி ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றாலும் நம்மை நிரப்பி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு பாடலின் ஒரு வரியை படிப்போம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நகமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் நாம் நாளில் தேவனுடைய செய்திக்கு நேராக செல்வோம். மாதத்தின் 5 மாதங்களை கடந்த 6ஆம் மாதத்திலே நாம் வரப்போகிறோம். இன்று நாளை வந்தால் என்ன செய்து புதிய மாதம் பிறக்கும். அதனால புதிய மாதத்துக்கும் தேவையான வாக்குத்தத்த செய்தியாக இந்த செய்தியை நாம் கவனிப்போம். நாம் பார்த்த சங்கீதத்திலும் ஆண்டவர் நமக்கு நிழலாக இருந்து நம்ம நடத்துவார் சொல்லி பார்த்தோம். நல்ல வாக்குத்தத்தம். அதுபோல நமக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் புதிய மாதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு உதவி செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எப்போதும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனால் அதற்கு நல்ல பதில்கள் கிடைத்திருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்த்தால் ஆண்டவர் நமக்கு கேட்கிறதற்கும் அதிகமாகவே செய்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அப்படிதான் சொல்லு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர். வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். இந்த வல்லமையுள்ள தேவனை நாம் அண்டிக்
நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து விடலாம். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய தேவைகளுக்கும் அதிகமாகவே தரும். தேவைகளுக்கு அதிகமாகவே தரும். அந்த ஒரு விதவை ஆண்டவரிடத்தில் வந்து என் கணவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், அவர் மறித்து போனார், பிள்ளைகளை கடன்காரர்கள் கொண்டு போக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போதே அவர் என்ன இருக்கிறது என்று கேட்டு ஒரு குடம் எண்ணெயை அவர் ஆசீர்வதித்து கொடுத்த போது அந்த கடன்களையும் அடைத்தாள், நிதியை வைத்து தீவனமும் பண்ணினாள் என்று சொல்லும். அவளுக்கு தேவை கடன் எப்படி அடைக்கணும், ஒவ்வொரு நாள் பார்வையிட்டு கனி கொடுக்கலாம். ஆனால் பாருங்க, அதுக்கு அதிகமாகவே அதிகமாக செய்யும். அல்லேலூயா. ஏன் அதிகமாக கொடுத்தாருன்னா அவர் வந்து உண்மையை சொன்னார். ஒரு கூட என்ன இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உண்மையை சொன்னார். அல்லேலூயா. உண்மையுள்ளவரை கர்த்தர் நோக்கி பார்த்து ஆசீர்வதி, அதிகமாக ஆசீர்வதி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை, உண்மை வாழ்க்கையில உண்மை, ஜீவியத்தில உண்மை, உலகத்திலே உண்மை, எல்லாத்திலும் உண்மை என்றால் கர்த்தர் நிச்சயமாக ஜெபங்களை கேட்டு அதிகமாக ஆசீர்வதிப்பார், அதிகமாக செய்யும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அதிகமாக செய்திருக்கிறதை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். இதுக்கு 5 காரியங்களை குறித்து பார்ப்போம். 5 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்ப்போம். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், ஜெபமணி முடிக்கும் போது சொல்வார்கள், ஜெபமணி முடிக்கும் போது குடும்பத்திலும் முடிக்கும் போதே ஆண்டவரே கடைசியில் சொல்வார்கள், கேட்டவைகளையும் கேட்காமல் விட்டுவிட்ட ஆனந்த நன்மைகளையும் இறைவாய் தந்து ஆசீர்வதியும் சுவாமி என்று சொல்லி ஜெபிப்பார். ஆமார்மையானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நல்ல ஜெபம். நாம் கேட்டதையும் கேட்காமல் விட்டுவிட்ட ஆனந்த நன்மைகளையும் தருகிற நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல அதிகமா ஜெபம் பண்ணுங்க. வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். 5 பேருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யாக்கோபை குறித்து நாம் பார்ப்போம். யாக்கோபுக்கு ஆண்டவர் அதிகமாய் கொடுத்தார், கேட்டதிலும் அதிகமாய் கொடுத்தார், விரும்புவதிலும் நினைத்ததை விட அதிகமாய் கொடுத்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பான். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நான் தேவனுக்கு எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டா என்று வாசி. யாக்கோபு பாருங்கள் என்ன கேட்கிறான், என்னை காப்பாற்ற வேண்டும், அப்புறம் எனக்கு ஆகாரம் தர வேண்டும், வஸ்திரம் தர வேண்டும், என் தகப்பன் வீட்டுக்கு நான் வரும்போது சமாதானத்தோடு வரும். இந்த 4 காரியம் கேட்கிறேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிறைய கொடுக்குறான், நிறைய கொடுக்குறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போறேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு கோலும் கையுமா போகும்போது அவன் என்ன செய்யறான், ஆண்டவரே எனக்கு என்னை காப்பாற்றணும், காப்பாற்றி நடத்தணும், ஆகாரம் அந்த நேரம் 3 வேளைக்கு கொடுக்கணும், அது நல்லா சாப்பிடக்கூடிய யாக்கோபு வீட்டுல இருந்து அவங்க அம்மா செய்து கொடுத்ததுதான் நல்லா விருப்பமா சாப்பிட்டேன்.
அதனால அந்த கூட ஏசா கேட்டது போல கேட்டதுக்கு கூட இறந்து கொண்டேட்டா, இறக்கப்பட்டு கொடுக்க மாட்டேட்டான். ஆகவே உற்சாகம் அதுபோது காரியம் செய்து தந்திரமாக எடுத்துக்கொண்டான். அப்படியே அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான். அவன் ஆகாரம் 3 நேரம் ஆகாரம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரங்களை தருகிறவராய். வஸ்திரம் வஸ்திரங்கள் ரொம்ப அவசியம் நமக்கு. ஆதி மனிதர்கள் கூட ஆண்டவர் வஸ்திரத்தை செய்தார், தோல் வஸ்திரங்களை கொடுத்தார். ஆண்டவர் நம்மை வஸ்திரத்தினாலே ஒழுப்பிக்க நல்லவராய். நம்ம அதை கொண்டு கவலைப்படக்கூடாது. அதற்காகவும் வஸ்திரத்துக்காகவும் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவன் அதை போய் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, வஸ்திரம் நான் எப்படி வரணும், சமாதானத்தோடு வரணும். ஏன்னா இப்போ ஏசாவுக்கு இவனுக்கு பிடிக்காம தான் போறான். 2 பேருக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் உண்டாயிட்டு, அதனால நான் சமாதானமாய் என் வீட்டுக்கு வரணும். அந்த 20 வருஷம் கழித்து சமாதானமாய் வந்தான். ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கேட்காதே கொடுத்தான். கேட்காதே கொடுத்தான். ஒரு போதும் கையுமாய் இந்த யோகாவை கடந்து போனேன், இப்பொழுது 2 பெரிய பரிவாரங்களை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்து எதையுமாய் ஆசீர்வதித்தான். யாக்கோபு தேவனுக்கு ரொம்ப பிரியமானவனான், ஏசா ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாய் போய்விட்டான். நான் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றி செல்ல ஆதியாகமம் 32:14-15 கூட பார்க்கும்போது ஏசா வழியிலே வருகிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணி வரும்போது ஏசா வழியிலே வருகிறான். வழியிலே வருவதை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 32:14-15 வாசிக்கிறோம். 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறியாடுகள், 20 ஆட்டு கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள். அது எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? இவர்தானே கடந்து போற யாக்கோபு ஒரு ஆடு கூட அவர்கிட்ட இல்லை, ஒரு ஒட்டகம் இல்லை, ஒரு வெள்ளாடு இல்லை, ஒரு செம்மறி ஆடு இல்லை, கழுத கூட இல்லை. ஆனா பாருங்க, அவன் இவ்வளவு 30 ஒட்டகம் கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு ஒட்டகத்தை பார்க்கவே முடியல. ஒரு ஒட்டகம் நம்ம சென்னை மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற ஜூவில் இருக்கு, அது செத்து போற மாதிரி அதை கூட போக முடியாமல். அப்படிதான் நம்முடைய தேசம் கூட ஒரு அரசாங்கமே கூட ஒரு ஒட்டகத்தை வச்சு நடத்த முடியல. ஆனால் யாக்கோபு 30 ஒட்டகங்கள், அவைகளில் 30 குட்டிகள் எல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஆசீர்வாதங்கள் தேவன் அள்ளி கொடுத்தார். அல்லேலூயா. இரவு பகலாய் உழைத்தான். இரவு பகலாய் ஆண்டவரை நினைத்து ஜெபித்து அவன் உழைக்கிறவனாய் இருப்பான். இரவு பகலா உழைத்தாதான் முன்னேற முடியும். இரவு பகலா வேலை செய்யணும். அதான் உழைக்கும் நம்ம கொடுக்க முடியும், உழைக்கணும் படாது. எல்லாவற்றையும் தசமா கொடுப்பேன் என்று சொல்லி பொறுத்தரப்பட தசமா கொடுக்கணும். தசமா கற்றுக்கூடியது, அதை நாம் திருட விடக்கூடாது. திருடுகிறவனை நீ திருடாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தசமா காணிக்கைகளை திருடி விடக்கூடாது. கரெக்டா எடுத்து வச்சு கத்தர் கொடுக்கணும். கத்தர் கணக்கு கேட்பா. ஆம், அந்த கத்தர் எல்லாவற்றையும் நம்மிடத்துல நாளிலே கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்கு வேண்டும். நாம் இன்னும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு மிகமான ஆசீர்வாதங்களை அந்த கொடுத்த 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, 12 ஆண்கள். அந்த 12 பேர் 12 கோத்திர பிதாக்களாக ஆண்டவர் செய்தார், ஆசீர்வதித்தார். எல்லாம் கேளாமலே எல்லாத்தையும் கொடுத்தான். அவன் மனைவி கேட்கல, பிள்ளைகள் கேட்கல, அன்பாடுகள் கேட்கல. அவனுக்கு கையில கேட்டான், ஆகாரம் வேணும், வஸ்திரம் வேணும், அப்புறம் என்ன வேணும், என்னை காப்பாற்று,
ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்காரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கேட்டாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் ஜெபம்னா கூட ஆண்டவர் பிரியமா இருந்து நிறைய கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபத்தை விடாமல் செய்யுங்க. இந்த மாதத்தில் ஜெபிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு அதிகமாக ஜெபிங்க. இரண்டாவது, சாலமோன் ராஜாவை குறித்து பாருங்க. சாலமோன் ராஜாவுக்கும் அதிகமாய் கொடுத்தான். 1 ராஜாக்கள் 3:9 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? சாலமோனை நோக்கி 1 ராஜாக்கள் 3:11 12 நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, சத்துருக்களுடைய உயிரை கேட்கல, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை கேட்டாய். ஆகவே நீ கேட்டதன்படி உனக்கு நான் செய்கிறேன், உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அதோட நிற்காம என்ன சொல்றாங்க? அதோ கர்த்தர் அவனை நோக்கி நீ கேளாத ஐஸ்வர்யம், கேளாத மகிமை, கேளாத ஆயுஷ் காலங்கள், கேளாத செல்வங்கள் எல்லாத்தையும் உனக்கு என்ன செய்கிறேன் தருகிறேன் சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். சாலமோனிடத்தில் காணப்பட்ட ஜெபம் சுயநலமற்ற ஜெபம், சுயநலமில்லாத ஒரு ஜெபத்தை அவனை ஏறெடுத்தான். அந்த சுயநலமற்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் பிரியமாய் என்ன செய்தார்? அவனை பார்த்து நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தார். எனவே கேட்டதையும் கேளாததையும் அதிகமாய் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு சொல்வார் அவருக்கு தேவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் செய்யுங்க. அப்படியே உலகத்துல கூட இல்லைன்னா கூட உண்டாக்கி கூட கொடுப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா உண்டாக்கி கூட கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் கூட பெயர் சொல்லி அழைத்து அந்த உருவாக்கி கொடுக்கிற தேவன். நான் 1 கேட்டால் 9 தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு சொல்வோம் அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்கு அதிகமாய் செய்தார். 3ஆவதாக நம்ம கடந்து போவோம். யோசபாத் ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் அதிகமான கேட்டதுக்கும் அதிகமாய் கொடுத்தார். 2 நாளாகமம் 20:1 வாசிக்கிறோம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும், அவர் சேயீர் மலை தேசத்தான் சொல்லி சேயீர் மலை தேசத்தாரும் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 தேசத்தார் திடீர்னு சொல்லி யோசபாத் ராஜா விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தாங்க. திடீர்னு காலத்துல போட்டு வந்தாங்க. அப்போ 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் என்ன செய்யலாம் பாருங்க. நல்ல மனுஷன், தேவனை தேடுகிற ஒரு மனிதன், ஜெபிக்கிறோம். 12ல் என்ன சொல்லப்பட்டிருக்க? 2 நாளாகவும் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் ஒவ்வொன்றையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். கண்கள் இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவன் ஜெபித்த ஜெபங்கள் அருமையான ஜெபம். அந்த வாசிக்க நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா. உண்மையை சொன்னான், என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. நம்ம என்ன சொல்றோம்? அப்படி செஞ்சுறேன் எப்படி செஞ்சுறேன். அவன் நான் சொல்றான், என்ன செய்யணும்? ராஜா நிறைய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கூட அதிலெல்லாம் நம்பிக்கை வைக்காமல் என்ன சொல்லுறான்? என்ன செய்யறதே தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு பலனே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்து நோக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய கண்கள், எங்கள் கண்கள் என்று சொல்லி அவனும் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜெபத்தை சொன்னபோது ஆண்டவர் என்ன செய்தார்? 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதா உலகமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேங்கியர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு உலகமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் இவங்க ஒண்ணுமே பண்ணல, யுத்தம் செய்யாமலே என்ன செய்யறாங்க, அவங்களே விட்டது. அதுக்கப்புறம் இவங்க யுத்தம் பண்ணதுக்கு இன்னும் போனா அங்க எல்லாம் செத்த பிரேதங்களா கிடக்குறாங்க. ஒருத்தன் கூட மீதி இருக்கீங்க, ஒருத்தன் கூட மீதமாக இருக்கவில்லை என்று வாசம். வந்தவங்க பூரா 3 தேசக்காரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, வெட்டி சரி. இப்படி நமக்கு விரோதமாய் மக்கள் எழுப்பினால் கவலைப்படாது. நீ வாசித்த சங்கீதத்தில் கூட உன் பக்கத்தில் 1000 பேரும் மனதில் 1000 பேர் எழுப்பினாலும் என்ன செய்யறது, பயப்படாத சொல்ற. அவர் ஆண்டவருடைய நிலையை நீங்கள் இருக்கும் போது நீங்கள் பயப்பட தேவை. அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிரும், அவங்களுக்குள்ளே சட்டைகள் உண்டாகி அவங்களுக்குள்ள வெட்டி அவங்களுக்குள்ள வழிபட்டுவோம். அதுக்காக அதை நீங்க கவலைப்படாதீங்க, அதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3:25 வசனத்தில் வாசிக்கிறோம். 2:20-25 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். ஒரே நாள் ராத்திரியா செத்து மடக்கி விட்டான். இவங்க 3 நாளா என்ன செய்யறாங்க, 3 தேசத்தார்கள் வந்தாங்க இல்லையா, அதனால 3 நாட்கள் இவங்க கொள்ளையடிக்க வேண்டியது. அவங்க கொண்டு வந்த வஸ்திரங்கள், அவங்க கொண்டு வந்த பொருள்கள், அவங்க கொண்டு வந்த பொன் ஆபரணங்கள், மிருக ஜீவன்கள், ஆயுதங்கள், ஆகாரங்கள் எல்லாம் கொண்டு எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் போய் காட்டி யோசபாத் ராஜா போல ஜெபிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபம் பண்ணாங்க. யோசபாத் ராஜாவோட சேர்த்துட்டாங்க. அதோட சிலர் சேரது ஊழியக்காரரோடு சேர்றதில்லை. ஊழியக்காரர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு உபவாசம் சொல்றது கூட யாருமே வர்றது. மாசம் யோசபாத் ராஜா சொன்ன போது என்ன செய்யறாங்க, அந்த சுற்றி உள்ள எல்லா ஜனங்களும் யூதர்களும் கூடி வந்து ஒரு முகப்பட்டு தேடினார்கள் என்று சொல்லப்படும். 20ஆம் அதிகாரத்தை அதிகமா வாசிங்க. ஒருமுகப்படும் இன்னும் ஒன்றும் சேரும் போதுதான் சபையும் வளரும், ஊழியும் வளரும், சுவாசிகள் வளர்வார்கள், செய்கிற காரியங்கள் வளரும், பிள்ளைகளுடைய படிப்பு வளரும், என்னுடைய எதிர்காலங்கள் வளரும், எல்லாத்திலும் வளர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார். அடுத்ததாக நாம் கடந்து செல்வோம். சிலுவை கள்ளன், 4வது சிலுவை கள்ளன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். லூக்கா 2:23-42 லூக்கா 23:42 வாசிக்கும். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்லினார். இயேசு அவரை நோக்கி என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். பரதீசில் மெய்யாகவே சொல்றேன். அவன் என்ன சொல்ல ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீ இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். அவன் நினைச்சிருப்பான், நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அன்னைக்காவது நினைச்சிருப்பான், ஆண்டவரே நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம் அன்னைக்காவது நினைச்சு நம்மளை பரலோகத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா ஆண்டவர் திரும்ப வரும்போது நீ சேர்த்து கொள்ளட்டும். இல்லைன்னா அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போவதாக என்னை நினைத்து அன்னைக்காவது என்னை நினைக்கட்டும். ஒரு நேரம் நம்ம நினைச்சா போதும் என்று அப்படி நினைக்கிறேன். அப்படி ஜெபம் பண்றாங்க. ராஜ்யத்தில் வரும்போது நீ என்ன நினைத்துக்கோ, நீர் அங்க வரும்போது நீர் ராஜ்யத்துக்கு வரும்.
அவர் சொன்னாரு, நீயும் வா, 2 பேரும் போவோங்க. 2 பேரும் சேர்ந்து போய் அந்த பல்லவத்துல இருப்போம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 1 கட்டா 2 கட்டா. அல்லேலூயா. எக்காத ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுல நம்முடைய தேவனை போல யாரையுமே பார்க்க முடியும். பாருங்களேன், ஒரு பெரிய திருடன், உள்ளகாரன், கொலை செய்தவன், சிலுவையில போன்றவங்கெல்லாம் பயங்கர மோசமானவங்க, சாபம் நிறைந்தவங்க, பூமியில இருக்க வாய்ப்பு இல்லாதவங்க போடும். ஆனா பாருங்க, அந்த அவனுக்கு பாருங்க பெரிய இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா. பெரிய தயவு கிடைத்தது. அந்த உங்களுக்கும் இரக்கம் செய்யும், தயவு செய்யும். நீங்களும் இந்த கடனை போல என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த நினைத்துக் கொள்ளும் என்று ஜெபிங்க. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைத்துக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் உங்களை கூட ஆசீர்வதிப்பார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க நினைத்து கூட பார்க்க அவனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியம். வேதவசனம் சொல்கிறபடி கர்த்தராலே ஆகிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த வசனம் போல அவனுக்கு சில ஆண்டவர் வேதவசனத்தின்படி ஆச்சரியமான காரியங்கள் செய்யும். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சரியப்பட்டு இருதயம் பூரிக்கும் என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டது. உன்னதப்பட்ட 6:12 வாசிக்கிறோம். நினையாததற்கு முன்னே நாட்டு மனிதனை அம்மினராவின் ரதங்களுக்கு ஒப்புவிக்கின்றது. இந்த வசனத்தின்படி அந்த எரியாவை போல என்ன செய்யலாம், அக்னி குதிரைகளும் அக்னி ரதங்களும் அந்த இந்த கழுத்தை என்ன செய்ய பரலோகத்துக்கு கொண்டு போய் அல்லேலூயா அப்படியே சூழலுக்கு பரலோகத்தில் இருக்கிறவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். 5ஆவதாக நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியாள் அதிகம் பெற்றார்கள். யோவான் 11:3 வாசிக்கிறோம். லாசருவின் சகோதரிகள் ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்ல ஆள் அனுப்பினார்கள். இந்த லாசருவின் குடும்பத்துக்கு அவர் அடிக்கடி வந்து தங்கி ஊழியர்களை செய்திருக்கிறார். ஒரு ஆதாரங்கள் கொடுத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அவரும் சீசர்களும் அடிக்கடி வருகிற ஒரு இடமாக இருந்தது. ஆனால் லாசரு சுகமில்லாமல் இருக்கும்போது, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு சுகமில்லாமல் இருக்கும்போதே, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் சுகமில்லாமல் இருக்கிறான் என்று ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆண்டவர் கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11:6 அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது நாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினான். 2வது நாள் தான் சொல்லி விட்டுருக்காங்க, கூட 2 நாள் அங்கே தங்கிட. இப்ப 4 நாள் ஆகிடுச்சு. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று சீசரிடத்திலே சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் சுகமில்லாமல் இருக்கும்போது சொல்லி அனுப்பினார்களே ஒழிய செத்த பிறகு சொல்ல, செத்ததான் மறக்காம சொல்லணும், சாப்பிட்டு போவதே நல்லது சொல்லப்படும். ஆனா செத்தது கூட மறைக்கிறாங்க. இருக்காங்க செத்ததான் சொல்லிவிட்டார். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு சொல்லிவிட்டாருக்கே செத்துட்டான் போதும், இது வந்திருந்தா அவன் கிடைச்சிருப்பான்னு சொல்றாங்க இல்லையா. 4 நாள் ஆச்சு. 4வது நாளாக இயேசு அந்த ஊருக்கு வருகிறார். வந்து வருகிறார். அவரே கேள்விப்பட்டு அவருக்கு தெரியுது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை தேவன், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபகர், எங்கும் இருக்கிறவர். சொல்லுவாங்களே, தூண்லையும் இருக்காரு, பொருளுக்குள்ளேயும் இருக்காரு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வியாபித்து இருக்கிறவர். காற்று எந்த இடத்துல இருக்கிறது போல எல்லா இடத்துலையும் அவர் இருக்கு. தாவியானவர் காற்றை போல இருக்கிறார் விளக்கில் வாசிக்கிறோம்ல. காற்றே என் வீசிலும் படிக்கிறோமே. விண்ணக காற்றாகிய இயேசுவானவர் எங்கும் ஆகவே அவருக்கு தெரியும். அதான் சொல்றாரு சீசல்ல, லாசருவை எழுப்ப போகிறேன்,
வாங்க போவோம் சொல்றாங்க. அப்படி அவர் வந்த போது மார்த்தாள் மரியாள் ஆடுகிறார்கள். அந்த ஒரே நீர் இருந்தா அவன் செத்துக்க மாட்டான்னு சொன்னாங்க. உயிரோட அனுப்புவாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. இயேசுவை பற்றிய சரியான அறிவு அவர்களுக்கு இல்லை. இயேசு யார் என்பதை அவர்கள் இன்னும் சரியா அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஓரளவு அறிந்திருக்காங்க அவர். அதனால அவர் சொன்னதே அந்த உடனே ரெக்கார்ட் மாதிரி உனக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க விசுவாச தேவன் மகிமை காண்பான்னு சொன்னாலும் கூட நம்ப முடியல. இவன் ஏதோ செய்ய போகிறாரு கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களை நேசித்தபடினாலே கல்லுகளை எடுக்கப்பட சொல்லி அவன் லாசரு வா என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அவனை கூப்பிட்ட போதே எல்லாவிடத்திலும் அவர் ஜெபித்து அவர் கூப்பிடும் போதே அவன் உயிரோடு என்ன செய்கிறார்? வருகிறார். அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் கேட்டதையும் சொல்லாம இருக்கும்போது வந்திருந்தாங்க சோகம் சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் மரித்த பிறகும் அவர் நான்காகி நாட்டமெடுத்த நிலையிலும் அவர் அற்புதம் செய்தார் என்று சொன்னால் அவர் பெரிய தேவன். ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர், யோவானிலும் பெரியவர். சாலமோனுடைய ஆலயத்திலும் பெரியவர். நம்ம இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. பெரியவராகிய தேவன் நம்முடைய இருதயத்துல அவரை என்ன செய்கிறார்? தன்னை தாழ்த்தி வந்து வாசம் பண்ணுகிறார். அவரை நாம் பற்றிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மறித்து கிடக்கிறதுக்கான நிலைமைகள் அநேகம் இருக்கிறது. ஆசுவை போல நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் மறித்து கிடக்கிறது. இன்னும் முன்னேற முடியல, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியல, இன்னும் ஒரு நல்ல வேலைகள் இல்லை, இன்னும் நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை, நல்ல ஒரு வருமானம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, பல நிலைமைகளை நான் ஆசுவை போல நாட்டமடுத்த நிலையில இருக்கிறோம். இயேசுவிடத்திலே நாம் வரும்போது நம்முடைய நாட்டம் எல்லாம் நீங்கி நாம் என்ன செய்வோம்? உயிர் பெறுவோம். நம்முடைய தொழில் வேலைகள் எல்லாம் ஆசிரியப்படும், ஊழியர்கள் ஆசிரியப்படும். ஆமாரியானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட கேட்காத நன்மைகளை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 5 பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விரும்பினதை விட அதிகமாய், கேட்பதை விட அதிகமாய் செய்திருக்கிறார். அதுபோல நாமும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நோக்கி அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? கேட்டதை விட அதிகமாய் செய்து ஆசீர்வதிப்போம். கடந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கள் வந்த நாட்கள் முதல்ல எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கேட்காததான் செய்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்க உள்ளத்துக்கு தெரியும். ஆகவே இன்னும் நீங்கள் உறுதியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சுத்தமான இதயத்தோடு சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட ஜெபமா இல்லாமல் வேதத்தை கை கொண்டு நேசித்து ஆராதித்து கொண்டு கொண்டு நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதங்களை அதிகமாகவே செய்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவோம். தாராளத்தில் அதிகமாய் ஜெபிப்போம். யாக்கோபுக்கு செய்தவர், சாலமோன் ராஜாவுக்கு செய்தவர், யோசபாத் ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் செய்தவர், சிலுவையில் தொங்கிய கண்ணனுக்கு செய்தவர், மார்த்தாள் மரியாளுக்கு செய்தவர், நமக்கும் செய்வார். தாராளத்திலே நமக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாய் வந்து நம்மை நடத்துவார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கிறார். எங்களை கூட நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வெள்ளியமாக இந்த செய்திகளை ஆசீர்வதித்தேன், ஆராதனை ஆசீர்வதித்தேன், சங்கீத ஆசீர்வதித்தேன், புதுவை ஆசீர்வதி. ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகளோடு பேச இடைபடும் ஆசை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதா? ஒரே நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிற திருவை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வது காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம். சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்பட ஒரு மனமாய் ஆராதிக்க உதவி செய்வது. இந்த கொரோனா நோயினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளை
விடுதலை கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை, இந்தியாவுக்கு ஒரு விடுதலை, உலக நாடுகளுக்கு ஒரு விடுதலை. கொரோனா நோய்கள் முற்றிலும் விலகுவதாம், கொரோனா வைரஸ் அணிவதாம், அற்புதங்களை செய்தரலாம். கணக்கிலே எங்களை ஒப்புக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வதற்காக விசுவாச மக்களை இடங்களை பார்த்தா இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே.